ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் 1 இயருக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவை எப்படி ஏஐயாக உருவாக்கினா அப்படின்ற விஷயங்களை தான் காட்டுறாங்க. ஸோ அந்த ஏஐ உருவாக்குனதுக்கு அப்புறமா அது பார்த்திங்கன்னா கேட்குது, என் பேர் என்ன, நான் உங்களுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு. இவ பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவோட நேமை வந்து சொல்கிறா. இதுக்கப்புறம் இதுதான் உன்னோட நேமு, நீ வந்து எனக்கு ஒரு அம்மாவாக இருக்கணும் அப்படின்னு. எந்த மாதிரி அம்மாவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஏஐ வந்து கேட்குது. ஸோ இவ எல்லா டேட்டாவையும் பார்த்திங்கன்னா கோட் பண்ணிகிட்ருக்கு. இந்த சீன் இப்படியே கட் பண்ணிவிட்டு போன எபிசோடில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனோட கையை பிடிச்சிட்டுலாம் போயிருந்திருப்பான். அந்த இடத்துக்கு ஹீரோ எப்படி வந்தான் அப்படின்ற விஷயங்களை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோ பார்த்திங்கன்னா அவனோட ஆஃபீஸில் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். இவங்க ஆஃபீஸை ஹேண்டில் பண்ணுறது வந்துட்டு ஒரு மேடம் இருப்பாங்க போல், அட்மின் மேம். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த நியூஸை பார்த்துட்டு போச்சு, அந்த பார்ட்னர் வந்து பெரிய ஸ்கேண்டல்லாம் மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் ஹீரோட ஃப்ரெண்டுமே வந்து புலம்பிந்திருப்பான். போச்சு போச்சு, அப்போ எல்லா காசுமே போச்சு, அவனை நம்பி நான் வேறு இன்வெஸ்ட் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி புலம்பிந்திருப்பான். அவனை பிடிக்கிறதுக்காக தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அப்போ தான் ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ்டாகி உட்காந்துருக்கும் போது அவளை காப்பாற்றணுமே அப்படின்றதுக்காக தான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிருந்திருப்பான். அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்களும் வராங்க. யார் அது, ஹீரோனை யாரோ கூப்பிட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இங்கிட்ட ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு மறைவான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறான். இவரோட வாட்சிலேருந்து பீப் சத்தம் வந்துகிட்டே இருக்குது. இது என்ன பீப் சத்தம், நீங்கள் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒரு மாதிரி பார்க்குறா. யாரா நீ அப்படின்ட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. சரி, இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு கீழே கொண்டு வந்துட்டுருக்கான். யாராவது ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்கள், இவங்க மயங்கிட்டாங்க அப்படின்னு. அந்த இடத்துக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நேராக பார்த்திங்கன்னா அவங்களோட ரூமுக்கு தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கிட்ட ஆஃபீஸில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸ்க்கு ஒன்றும் புரியல, ஹீரோனுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு எல்லோரும் பதட்டத்தோடு நிற்கும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா வெளியே வரான். இந்த டீமில் தானே ஹீரோவோட ஃபேன் ஒருத்தி இருப்பா. அவள் பார்த்திங்கன்னா ஹீரோவை பார்த்து இது கனவா நிஜமா, என் கண்ணை என்னால் நம்பவே முடியலையே அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. இங்கிட்ட ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்கும்போது பாஸ் நடந்த சில விஷயங்கள் வந்துட்டு ஞாபகம் வருது. இவள் பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்கா. ஸோ இவள் லைட்டாக கதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க அம்மா ஃபோனில் யார்கிட்டேயே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் உன்னை சீக்கிரமாகவே மீட் பண்ண வரேன், ஆனால் அதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்டை வந்து ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நான் பார்க்கணும், ஆனால் இன்றைக்கி எனக்கு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமான நாள், கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ண வரேன் அப்படின்ட்டு ஏதோ பேசிட்டு கீழே வரேன். இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ எதுவுமே தெரியாத மாதிரி கீழே வந்து அவங்க அப்பாவோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பார்த்திங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க, நான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன், போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து உங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்பா வந்து சீரியஸாக இருக்கும்போது எப்படிம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு கேட்குறா. அது ஒன்றும் இல்லை, நான் வந்துடுறேன்ட்டு இவங்க பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்க அம்மா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ரிட்டன் வரவே இல்லை. இவளும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ இவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே சீரியஸாக இருக்குது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. இவளும் பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டுருக்கா. எந்த ஒரு டாக்ஸியுமே நிற்கவும் மாட்டுது. அவங்க அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா, ஃபோனும் போகலை. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ஃபோனை அட்டென்ட் பண்ணிடுறாங்க. இவள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்துறா, அம்மா எங்கே இருக்கீங்க, சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு. ஏதோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது, ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி. இதுக்கப்புறம் ஹீரோன்னு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மா ஸ்ட்ரக்சரில் வச்சு தான் தள்ளிட்டு வந்துட்டுருக்கா. அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக அடிபட்டு பயங்கர பிளட்டாக இருக்குது. இவள் பார்த்திங்கன்னா கதறிட்டே வந்துட்டுருக்கா, அம்மா கண்ணை முழிங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு. ஸோ அந்த நர்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா இவளை தான் சமாதானப்படுத்துகிறாங்க, ஒன்றும் இல்லை அமைதியாரு, உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. சரி, உங்கள் அம்மா கூட ஒரு பர்சன் இருக்காங்களே, அவங்க யார், உங்கள் அப்பாவான்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு ஷாக்கு. அப்போயே இவள் திரும்பி பார்க்குறா, அங்கே ஒரு பர்சனை பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரில் வச்சு கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏதாவது சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்டால் அவள் திருன்னு முழிக்கிறா. அவங்க அம்மாவும் பார்த்திங்கன்னா அந்த பர்சனை பார்த்து ஒரு மாதிரி அப்படியே ஏக்கமாக பார்த்து அப்படியே கண்ணை மூடிடுறாங்க. இவளுக்கு இந்த பர்சன் யார், என்ன நடக்குது அப்படின்றது ஒன்றுமே புரியலை. அப்படியே அவங்க அப்பாவோட வார்டுக்கு போனால் அவரும் பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாரு. ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க அப்பா கிட்டே கதறி எழுதிட்டுருக்கா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் சீக்கிரமாகவே இங்கே வந்திருக்கணும், என்னால் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. 2 பேர்த்தையுமே பார்த்திங்கன்னா பறி கொடுத்துட்டு நிற்கிறா. ஒரு மாதிரி அப்படியே வெக்ஸ் ஆகி வெளியே வந்துட்டுருக்கும்போது அங்கே இருக்கிற எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா கூட ஒருத்தர் வந்தார்ல, அவர் வந்து ஹஸ்பண்டே கிடையாதாம்மா, அவங்க அம்மா ஏதோ அஃபேரில் இருந்திருக்காங்க, அவருமே இறந்து போயிட்டாரு, இப்போ என்ன பண்ண போகிறானே அந்த பொண்ணு தரல அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இதுக்கப்புறமா இவள் ரொம்பவே தனியாக தான் இருந்திருக்கா போல். அந்த டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெண்டாக இருக்கால்ல அந்த பொண்ணு வந்திருப்பா. அப்போலேருந்தே பார்த்திங்கன்னா 2 பேரும் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க.
ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா, அவ கண் முழிச்சு பார்க்கும்போது ஆப்போசிட்டில் இவ தான் உட்காந்துட்ருக்கு. ஹீரோயின் வந்து கேட்குறா, "என்னாச்சு?" அப்படின்னு. "என்னாச்சா? ஒருத்தவன் உன்ன முதுகுல வச்சு தூக்கிட்டு வந்தான்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவங்க வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோ வந்து கேட்டிருப்பான்ல, "உன் வாட்சே பீப் ஆகிட்டே இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு. அந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா, ஹீரோ இன்னும் கிளம்பவே இல்ல. இந்த மம்மஸ் கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, "நீ இன்னிமா போகல?" அப்படின்ட்டு. இப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த மூஞ்ச உத்து பார்க்குறான். "நீ அவ தானே என் கார்ல ஏறுன பொண்ணு தானே?" அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்மைல் பண்றா. "சரி நீ நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு. "அது நான் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது நீ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த. அதான் வந்து ஹெல்ப் பண்ணேன்" அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ட் எடுத்து குடுக்குறா. "உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா, தயங்காம என்கிட்ட கேளு" அப்படின்னு. "அதெல்லாம் எனக்கு ஒரு மண்ணும் தேவையில்ல" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "ஏய் காசு வேணும்னா கேளுன்ற" மாரி சொல்லும்போது, "மூட்டு போம்மா" அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். எங்கிட்ட ஹீரோவோட பார்ட்னர காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா புலம்பிட்டு இருக்கான். "போச்சு போச்சு என் காசு எல்லாமே போயிடுச்சு" அப்படின்ட்டு. அப்போ அந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா, ஹீரோ உள்ள வரான்னு கேட்குறான். "நீ அவன புடிச்சிட்டியா?" அப்படின்னு. "இல்ல அவன் தப்பிச்சிட்டான்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, இந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்கான். "என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? உண்மைய சொல்லுன்ற" மாரி கேட்கும்போது, இவன் வந்து சொல்றான். இவங்க கம்பெனி ஏஜென்சி இருக்குல்ல, இத பார்த்தீங்கன்னா அடகு வச்சு தான் நெறைய லோனெல்லாம் வாங்கியிருக்கான். அந்த காச வச்சு தான் அந்த பார்ட்னர் கிட்ட வந்துட்டு இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணி காசெல்லாம் ஏமாந்துட்டான் போல. இந்த விஷயத்த கேட்டோனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன தொரத்தி தொரத்தி அடிச்சுட்டு இருக்கான். எங்கிட்ட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நியூஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதில ஹீரோ வந்து அந்த பிளேஸ்க்கு வந்திருப்பான் இல்லையா? ஹீரோயினோட கைய பிடிச்சு அங்கேருந்து கூட்டு போயிருந்திருப்பான்ல. ஸோ இந்த மாதிரி கைய பிடிச்சு கூட்டு போயிட்டாரு. 2 பேத்துக்கு நடுவுல ரிலேஷன்ஷிப் இருக்கு. 2 பேர் லவ் பண்ணுறாங்க. அப்படி இப்படின்ட்டு கன்னா பின்னா நியூஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க. இத பார்த்து ஹீரோயின் ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறா. வெளிய பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்களா, அந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா, "இல்ல இல்ல இப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. சும்மா அந்த மாரிலாம் எழுதிட்டுருக்கானுங்க. இது உண்மையா இருக்கக்கூடாதுன்ற" மாரி வேண்டும்போது, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளிய வந்துட்டுருக்கா. அந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து சொல்றா, "நியூஸ்ல கன்னா பின்னான்னு எழுதிட்டுருக்கானுங்க. ஸோ இதனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பேக் வாங்குறாங்க" அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேன் கேர்ள பார்த்து சொல்லிட்டுருக்காங்க, "ஒரு ஆர்டிக்கிள் ஒண்ணு ரிலீஸ் பண்ணணும்" அப்படின்னு. "என்ன ஆர்டிக்கிள்?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டிக்கிள படிச்சுட்டுருக்கான். பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிட்டுருக்கான். ஏன்னா, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நானும் ஹீரோவும் வந்து லவ் பண்ணுறோம், ரிலேஷன்ஷிப்பில தான் இருக்கோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டிக்கிள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல. "நீ என்ன தாண்டி ட்ரை பண்ணுற?" அப்படின்னு. நம்ம கம்பெனியில ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அந்த பார்ட்னர வச்சு. அதுதான் பெரிய நியூஸா போயிட்டுருக்கு. ஸோ அந்த விஷயத்த போக்குறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் கிளப்பி விட்டேன் அப்படின்னேன். "உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ஏன்டி இப்படி?" அப்படின்னு. "அவன வச்சு நான் வேற ஒண்ணு பண்ண போறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்கா. என்ன பண்ண போறான்னு தெரியல. எங்கிட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்டு கிட்ட வந்து பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ நியூஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது, "அங்க பார்றா! இந்த பார்ட்னர் வந்து ஸ்டாக் மேனிபுலேட் பண்ணான்" அப்படின்ற நியூஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நியூஸே நானும் அவளும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னு. "இவ வேணுக்குன்னே தான்டா பிளான் பண்ணி இத பண்ணிட்டா" அப்படி இப்படின்னு. அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கான், "டேய் அவ என்ன வேணுக்குன்னமா அப்படி பண்ணுவா? ஒரு வேள உன் மேல அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ என்னமோ?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, அவ்வளோதான் அவன் செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். என்கிட்ட நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரா. அவளோட வாட்ச வந்து கழட்டும்போது ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. அதாவது இவ வந்து அந்த 1 ஹவர் வந்து கரெக்ட்டா முடிஞ்சு கொலாப்ஸ் ஆகுற டைமு. ஆனா ஹீரோ அவளோட கைய பிடிச்சு அங்கேருந்து கூட்டு போயிருந்திருப்பான்ல, அந்த டைமில பார்த்தீங்கன்னா, இவ வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கவே மாட்டா. இது இவளுக்கு ரொம்பவே வந்து வித்தியாசமா இருக்கு. இந்த விஷயத்த பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஏஐ இருக்காங்களே அவங்க அம்மா. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. இந்த விஷயத்த பத்தி அவ ஷேர் பண்ணும்போது, ஒரு வேளை அவன் தான் உன் பிரச்சனைய சால்வ் பண்ண வந்திருப்பானோ, உன்னோட சோல்மேட்டோ அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போ அப்படின்ட்டு அவ தூங்க போயிடுறா. எங்கிட்ட அந்த பார்ட்னர பார்த்தீங்கன்னா, அடிச்சு புடிச்சு கூட்டு வந்துடுறானுங்க. ஹீரோயின் வந்து கேட்குறா, "எதுக்காக நீ ஹீரோவ அந்த பிளேஸ்க்கு வர வச்ச? உண்மைய சொல்லு" அப்படின்னு. எங்கிட்ட ஹீரோவோட கம்பெனியில காட்டுறாங்க. இவன் வந்து இந்த ஏஜென்சிய வச்சு தானே காசெல்லாம் வாங்கியிருந்திருப்பான். ஸோ இவங்க எல்லா காசுமே ஸ்டாக் மேனிபுலேட்ல இழந்துட்டானுங்க. ஸோ அந்த கம்பெனி நம்ம ஆட்டய போட்டுறலாம் அப்படின்ட்டு வட்டி குடுத்தவன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்க்குறான், "யார் இவன்னு? இவன்ட்ட தான்டா நான் காசு வாங்கினேன்" அப்படின்னு. "அட பாவி நீ பேங்க்ல வாங்கலையாடா? இவன்ட்டயாடா வாங்கின?" அப்படின்ட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டுருக்கான். அந்த டைமு இங்கிட்டு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே மாஸா வந்துட்டுருக்காப்புல. இப்போ தான் அந்த பார்ட்னர் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்ற விஷயங்கள காட்டுறாங்க. அதாவது அவன் ரொம்பவே வந்து ஃபேமஸா ரொம்ப அழகா வந்திருக்கான். அவன்கிட்ட நெறைய அமௌண்ட் இருக்கு. அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணி எல்லா காசுமே வந்து போக வச்சதுக்கப்புறமா, அவன் என்ன தேடி தானே வருவான். ஸோ அவன நம்ம கம்பெனிக்கு யூஸ் பண்ணலான்னு நெனச்சேன் அப்படின்னு.
ஸோ இந்த விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோட கம்பெனிக்கு தான் வரேன். அங்கே அந்த ரவுடி பார்த்தீங்கன்னா காலி பண்ணுங்க இந்த இடத்த நாங்கள் வந்துட்டு எடுத்துக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த டைம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே கெத்தா உள்ளே வந்துட்டுருக்கா. நீயா நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி எடுத்து வைக்கிறா. அதுக்குள்ளே நிறைய அமௌண்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ அந்த காசு எடுத்துகிட்டு இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டுட்டு போயிட்டே இரு அப்படின்னு. நான் எதுக்கு போடணும், இந்த காசுலாம் எனக்கு பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டிருப்பானுங்கள்ல அந்த இதை எடுத்து பார்க்குறா. இது என்ன, இது ஒரு ப்ராப்பரான ஒரு அக்ரிமெண்ட்டே கிடையாது. நீ வந்து மீட்ரு வட்டி போட்டு இவங்ககிட்ட லோன் கொடுத்துருக்க. இது வந்துட்டு ஒரு கிரிமினல் கேஸ். இதை கொண்டு போய் நான் கோர்ட்டில் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ஒன்று முட்டிக்கு முட்டி தட்டி அவ்வளோதான், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. கோர்ட்டுக்கு போகலாமா அப்படின்ட்டு அவள் கேட்குறவன் பார்த்திங்கன்னா அப்படியே மிரண்டு போய் பார்க்குறான். சரி உனக்கு இந்த ஆஃபர் பிடிக்கல போல், நீ பாக்ஸை மூடு, நம்ம கோர்ட்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உடனே அவன் பார்த்திங்கன்னா பம்புறான். இல்லை நம்ம இந்த டீலை பண்ணிக்கரலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து இவனோட பேரில் இந்த ஏஜென்சி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் பேரில் போயிடுச்சு. என்கிட்ட ஹீரோயின் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கா. வெளியே ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இருக்காங்க, 2 லேடிஸ் வராங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா இல்லை உள்ள எமர்ஜென்சி, ஸோ நீங்கள் வேறு ரெஸ்ட் ரூம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்ள ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொலாப்ஸ்ட் ஆகி நார்மல் ஆகிட்டுருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நீயே வந்து ஒரு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணி இப்போ நீயே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிச்சிட்ருக்கிய அப்படின்னு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீ தானே வந்து என் கையை பிடிச்சி கூப்பிட்டு போனேன், நீ தானே ஸ்டாண்ட் பண்ண, அப்புறம் என்ன சொல்கிற அப்படின்னு. இப்போது ஹீரோனோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து வைக்கிறாங்க. உன் கம்பெனியும் என் கம்பெனியும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க, உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஆமாம், இந்த ஏஜென்சி இப்போ என் பேரில் தான் இருக்குது, ஒன்றா சேர்ந்து என் கூட ஒர்க் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நான் கொடுத்த அமௌண்ட்டை ரிட்டன் கொடுங்க அப்படின்னு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா எங்கே சைன் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் சைன் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ அந்த அக்ரிமெண்ட்டை பிடிங்கி கொடுத்துட்றான். இப்போ உனக்கு எங்ககிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னு. உங்ககிட்ட இருந்து இல்லை, உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்தா அப்படின்ட்டு ஹீரோ பார்க்கும்போது உன்னை முழுசாக என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. என்னது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறானா. நான் உன்னை ஃபுல்லாக வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவங்க 2 பேர்த்துக்கும் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் வந்துட்டு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இல்லை, இப்போ பார்த்தாலும் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கேன். ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக உட்காந்து பேச முடியல, அதனால தான் நிறைய நாய்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்ருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்.